கோடீஸ்வர யோகம் உச்சத்தில் செயல்பட்டு செல்வம் தானாக வந்து சேரும் ஒரு விசேஷமான காலகட்டத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள். இந்த ராசிக்காரர்களிடம் அடையாளம், சிந்தனை, சொல், செயல் மூன்றையும் ஒரே நேரத்தில் வேகமாக இருக்கும் அபூர்வ திறன். மனம் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கும். புதிய எண்ணங்கள், புதிய ஆர்வங்கள், இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம், இன்னும் எதை பகிரலாம் என்ற தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் நிலைத்து நிற்காமல் பல திசைகளில் பயணிக்கும் இவர்களின் சிந்தனை உலகம் முழுவதும் விசாலமானது. சில நேரங்களில் அது மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு வேகமாக இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை தேர்வு செய்து பேசும் திறன், கருத்தை தெளிவாக எடுத்துரைக்கும் திறமை, இவை இவர்களின் மிகப்பெரிய பலம். வெளியில் சிரிப்பு, சுறுசுறுப்பு என்ற தோட்டம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே நேரத்தில் பல உணர்வுகளை அனுபவிக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு. மகிழ்ச்சி, கவலை, ஆர்வம், ஆய்வு எல்லாமே கலந்த ஒரு தனித்துவமான மன உலகம். வாழ்க்கையை ஒரே கோணத்தில் பார்க்காமல் பல கோணங்களில் ஆராயும் குணம் இவர்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. இது இன்னும் எப்படி இருக்கலாம் என்ற கேள்வி இவர்களின் சிந்தனையின் அடிப்படை. ஆனால் மனம் வேகமாக மாறும் தன்மை காரணமாக சில நேரங்களில் முடிவெடுத்தலில் குழப்பம் தோன்றலாம். அந்த குழப்பம் இவர்களை மேலும் புத்திசாலிகளாக மாற்றும் அனுபவமாக மாறும். பணிவு, அறிவு, தொடர்பு திறன் இவை மிதுன ராசிக்காரர்களில் மூன்றே முக்கிய அடையாளங்கள். பேசும் திறன் இவர்களுக்கு ஒரு இயற்கையான வரம். சொற்களின் சக்தி பயன்படுத்தி கேட்பவர்களை ஈர்க்கும் திறன் இவர்களின் உள்ளது. எழுத்து, பேச்சு, விற்பனை, ஊடகம், கற்பித்தல், தொழில்நுட்பம், ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்கள் மிகுந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். சிக்கலான விஷயங்களை கூட எளிதாக புரிய வைக்கும் திறன் இவர்களின் சிறப்பு. அதனால்தான் வேலை இடங்களில் இவர்கள் இல்லாமல் எந்த வேலையும் முடியாது என்று சொல்லப்படும் நிலை உருவாகும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை இவர்கள் அன்பும் சுதந்திரமும் இணைந்தவர்கள். குடும்பத்தை மிகவும் நேசிப்பார்கள். அதே நேரத்தில் தங்களுக்கு தனி இடம் வேண்டும் என்ற உணர்வும் இருக்கும். நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்கும். ஒவ்வொருவருடன் வேறுபட்ட முறையில் பழகும் திறன் இவர்களுக்கு உண்டு. காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி மட்டுமல்ல, அறிவு சார்ந்த தொடர்பையும் அதிகம் மதிப்பார்கள். பேசிக்கொள்ளும் சுதந்திரம், எண்ணங்களை பகிரும் வாய்ப்பு இருந்தால் அந்த உறவை முழுமையாக காப்பாற்றுவார்கள். பொருளாதாரம் மற்றும் தொழில் வாழ்க்கையை பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் முன்னேற்றமே மேலோங்கும். ஒரே வருமானத்தில் நின்று விடாமல் பல வழிகளில் பண ஈட்டும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இதுவே இவர்களை காலப்போக்கில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். திடீரென வரும் வாய்ப்புகள், புதிய தொழில் யோசனைகள், வெளிநாட்டு தொடர்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சி இவையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகளை உருவாக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துவிட்டால் வீடு வாங்கும் யோகம், வாகன பெறும் வாய்ப்பு, சமூகத்தில் உயர்ந்த நிலை இவை அனைத்தும் மெதுவாக வாழ்க்கையில் உருவாகும். இவர்கள் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்னவென்றால் கற்றுக்கொண்டே இருப்பது, கற்றதை பிறருடன் பகிர்வது, அதன் மூலம் தங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குவது. மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேராக செல்லும் பாதை அல்ல. பல வளைவுகள், எதிர்பாராத சந்திப்புகள், திடீர் மாற்றங்கள் இவை நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான பயணம். அதிர்ஷ்டம் இவர்களுக்கு மெதுவாக தான் வேலை செய்யும். ஆரம்ப காலங்களில் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தை கடந்தவுடன் அதிர்ஷ்டம் நேரடியாக இவர்களை தேடி வரும். குறிப்பாக தொடர்பு திறன், பேச்சு திறன், தொழில்நுட்ப அறிவு, மொழி அறிவு இவை முக்கியமான காலங்களில் இவர்கள் திடீர் உயர்வை அடைவார்கள். நான் நினைத்ததே இல்லை என்ற சொல்லுக்குள் வாழ்க்கை புதிய வாய்ப்புகளை திறக்கும். இவர்கள் பெரும் ராஜயோகம் சத்தம் இல்லாமல் வரும். ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். அதிகாரம், பதவி, பொறுப்பு இவை அனைத்தும் இவர்களை நோக்கி வரும். அதை பயன்படுத்தும் விதத்தில் இவர்கள் மென்மையும் அறிவும் கலந்து செயல்படுவார்கள். வேலை பரப்பில் மேலதிகாரிகளின் நம்பிக்கையும் சக ஊழியர்களின் ஆதரவும் பொதுமக்களின் மரியாதையும் இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அரசியல், நிர்வாகம், ஊடகம், கல்வி
ஆலோசனை போன்ற துறைகளில் இருப்பவர்கள் இந்த யோகத்தின் பலனை தெளிவாக காண்பார்கள். இவர்கள் பணக்கார யோகம் ஒரு நாளில் வராது. அது பல கட்டங்களில் பல வழிகளில் சேரும். ஒரே வருமானத்தில் நின்று விடாமல் கூடுதல் வருமானம், பக்க தொழில், அறிவு சார்ந்த வேலைகள், ஆன்லைன் வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் இவற்றின் மூலம் பணத்தை சேர்க்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆரம்பத்தில் பணம் வந்து போகும் நிலை இருந்தாலும் காலப்போக்கில் சேமிப்பு, முதலீடு, நிலம், வீடு போன்ற சொத்துக்கள் உருவாகலாம். குறிப்பாக வார்த்தைகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் துறைகளில் இருப்பவர்கள், எழுத்து, பேச்சு, விற்பனை, மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய செல்வத்தை சேர்க்கும் வாய்ப்புகள் உடையவர்கள். காதல் வாழ்க்கை பொறுத்தவரை உணர்ச்சி மட்டுமல்ல, புரிதல், உரையாடல், அறிவு இவை முக்கிய பங்கு வகிக்கும். பேச முடியாத உறவு இவர்களுக்கு பொருந்தாது. அதனால் திருமண வாழ்க்கையிலும் நண்பன் நம்பி போல பேசிக்கொள்ளும் துணை கிடைத்தால் அந்த வாழ்க்கை மிகவும் அழகாகவும் நிறைவாகவும் அமையும். ஆரம்ப காலங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மனம் மாறுதல் போன்றவை தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் புரிதலும் முதிர்ச்சியும் அதிகரித்து உறவுகள் நிலையானதாக மாறும். மிதுனராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளும் வகையினர் அல்ல. புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், ஆராய்வார்கள், வாசிப்பார்கள், பின்னர் தான் அதை கற்றுக்கொள்வார்கள். அதனால் இவர்களின் ஆன்மீக பயணம் ஆழமானதும் தனித்துவமானதும் ஆகும். தியானம், ஜெபம், வாசிப்பது, சிந்தனை இவர்களின் மனதை அமைதியாக்கும் முக்கிய கருவிகள். ஒரு கட்டத்திற்கு பிறகு நான் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற கேள்வி இவர்கள் மனதில் எழும். வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்ளவும், பகிரவும், வளரவும் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான பயணம் என்ற நம்பிக்கை இவர்களை எப்பொழுதும் முன்னேறும் சக்தியாக இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது சாதாரண விஷயம். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், படிப்பு மாற்றம், வீடு மாற்றம் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையில் புதிய திசையில் கொண்டு செல்லும் நல்ல மாற்றங்களாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் தேவை. குடும்பத்தினருடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மன நிம்மதியும் நல பலன்களையும் தரும். குடும்ப விஷயங்கள்ல மற்றவர்கள் தலையிடாமல் பார்த்து கொள்வதும், தாங்களும் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இந்த காலத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், இழந்த மரியாதை மற்றும் பெருமை மீண்டும் கிடைக்கும். ஆண் பெண் தொடர்புகளில் கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த விஷயங்கள் இப்போது நிறைவேறும். இழுபறியாக இருந்த சூழ்நிலைகள் மாறும். யோக பலன் அதிகரிக்கும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலம் கிடைக்கும். இரத்த உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி மற்றும் முன்னேற்றம் அதிகரிக்கும். பூர்வீக பிரச்சனைகள் தீரும். தாய் தந்தை வழி உறவுகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். வாகனம் வாங்கும் போது ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு இவை அனைத்தும் கிடைக்கும். மன அழுத்தத்தை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். தேவையில்லாமல் அதிகம் யோசிப்பது, தூக்கத்தை குறைப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். எல்லா வேலைகளிலும் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் சமநிலையுடன் செயல்படுவது நல்லது. வியாபாரம், தொழில், உத்தியோகம், கல்வி எந்த துறையிலும் மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவது வெற்றியை தரும். இதுவரை தடைப்பட்டிருந்த விஷயங்கள் இப்போது நகரத் தொடங்கும். அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக அனுபவங்களும் அதிகரிக்கும். மகான்கள் தரிசனம் போன்றவற்றை வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான வெற்றி ஆண்டாக அமையும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் உருவாகும். தங்களுக்குள் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து அனைத்தும் ஒன்றாக சேரும். மேலும் கிரகநிலை மாற்றங்களால், குறிப்பாக குருவின் இயக்கம் காரணமாக நிதிநிலையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இது பொருளாதாரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டதாக காலமாக அமையும். இந்த காலத்தில் உங்கள் பொருளாதார நிலை உச்சத்தை நோக்கி உயர ஆரம்பிக்கும்.
நீண்ட நாட்களாக வராமிருந்த பணங்கள் திரும்பி வந்து சேரும். கடன் தொல்லைகள் வசூலாகும். சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழில் செய்து வருபவர்களுக்கு இது மிக நல்ல முன்னேற்ற காலம். பணவரவு அதிகரிப்பதால் குடும்ப தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்வீர்கள். நீங்கள் நினைத்த பல விஷயங்களை நிறைவேற்றும் சக்தி இந்த காலத்தில் கிடைக்கும். பங்குச்சந்தை, வர்த்தகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான காலமாக அமையும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பணிமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலருக்கு பணிக்கால நீட்டிப்பும் கிடைக்கலாம். கௌரவ பதவிகள் தேடி வரும். முன்பு பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணையும். கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த மனப்பசப்புகள் நீங்கும். பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும். சனி பகவானின் இயக்கம் காரணமாக தொழில் மற்றும் வேலை பரப்பில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றத்தை தரும். தொழில் வளர்ச்சிக்காக வங்கி கடன் அல்லது நிதி உதவி எளிதாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. அரசு வேலை முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வேலை பரப்பில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சில சவால்கள் இருந்தாலும் பின்னர் லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் நல்லிணக்கம் உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் பல பிரச்சனைகள் தீரும். முன்பு இருந்த இடையூறுகள் குறையும். சிலருக்கு காதல் உறவுகள் திருமணமாக மாறும் வாய்ப்புண்டு. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கிரகநிலை மாற்றங்களால் ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்ய பெரியோர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. சொத்து தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக தந்தை வழி உறவுகளுடன் இருந்த குழப்பங்கள் இப்போது முடிவுக்கு வரும். தந்தையுடன் உறவு சுமூகமாகும். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் நீங்கும். பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம், வேலை, தொழில் ஆகியவற்றில் சாதகமான மாற்றங்கள் வரும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. சிலர் வீடு அல்லது நிலம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை கை, கால், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலம் முன்னேற்றம், நிம்மதி, நிறைவு ஆகியவற்றை ஒரு சேர தரும் சக்தி கொண்டதாக அமையும். குறுக்கு வழிகளில் அதிர்ஷ்டத்தை தேட முயற்சித்தால் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் நேர்மையான பாதையில் சென்றால் மட்டுமே நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காலத்தில் சமூக அந்தஸ்தை உயர்த்தும் வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் செய்யும் செயல்களில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் தொடர்பான திட்டங்களில் எல்லோரிடமும் பகிராமல் பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. கிரக நிலைகளில் பார்த்தால் தொழில் மற்றும் பதவியில் முன்னேற்றம் காணப்படும் காலம் இது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வீடு, நிலம் வாங்கும் யோகம் உருவாகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். நல்ல இடமாற்றம் ஏற்படும். கடன்கள் மெதுவாக குறையும். எதிர்பார்த்த இடங்கள் அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும். பொருள் வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம், குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் அல்லது நெருங்கிய உறவுகளில். அதனால் பேச்சில் கவனம் தேவை. வேலை மாற்றம் மற்றும் தொழில் மாற்றம் அல்லது இடம் மாற்றம் போன்ற மாற்றங்கள் இந்த காலத்தில் நிகழலாம். பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் நிறைவேறும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகள் மூலம் அங்கீகாரம் மற்றும் பெருமை கிடைக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். மொத்தத்தில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக அமையும். இந்த காலத்தில் வாழ்க்கையை இன்னும் வேகமாக முன்னேற முயற்சிப்பார்கள். புதிய ஆற்றல் கிடைக்கும். சில காலகட்டங்களில் மனதில் நினைப்பவை நேரடியாக செயல்களில் வெளிப்படும். இதுவரை தொலைவில் இருந்த வாய்ப்புகள் திடீரென அருகில் தோன்றும். வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்புகளும் உருவாகலாம்.
தொழில், வேலை, வியாபாரம் எல்லாமே நல்ல நிலையை அடையும். சுப நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும். நீண்ட தூர பயணங்கள் அதிகரிக்கும். அசையும் மற்றும் அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். இத்தனை நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் மனதில் சில நேரங்களில் காரணம் தெரியாத குழப்பம் அல்லது அமைதியின்மை தோன்றலாம். ஆனால் மனதை சமநிலைப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். ஆனால் அந்த சமநிலையே அந்த முழு முன்னேற்றத்தை நிலைத்ததாக மாற்றும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையை கவனிக்கவும், மனைவியாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் அவசியம். குடும்பத்தில் இணக்கமாக நடந்து கொள்வது இந்த காலத்தில் மிகவும் முக்கியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து சில நேரங்களை விட்டு கொடுத்து செல்வது உறவுகளை வலுப்படுத்தும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் ஆகிய துறைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஆண் பெண் தொடர்புகளில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுக்கும் முடிவுகள் மகிழ்ச்சியை தரும். யோக பலன்கள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான சிக்கல்கள் குறையும். குடும்ப விஷயங்களில் பிற தலையீட்டை தவிர்க்க வேண்டும். அதேபோல் தாங்களும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள் சிறிய தாமதங்கள் இருக்கலாம். காதல் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றலாம். வெளியூர் பயணங்கள், வேலை, தொழில், கல்வி ஆகியவற்றை நல்ல முன்னேற்றம் தரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். ஆன்மீக வழிபாடு மனநிலையை சீராக்கும். குறிப்பாக குருவை நினைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இடது பக்க உடல், இரத்த அழுத்தம், சர்க்கரை போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இந்த காலத்தில் மனக்குழப்பம் அதிகமாக இருந்தாலும் அது விரைவில் நீங்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு பயமில்லாத தைரியம் உருவாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கழுத்து, நரம்பு, குடல், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும். வரவேண்டிய பணம் வசூலாகும். பெரிய வேலை அல்லது உயர்ந்த பதவியில் நிலை பெறும் வாய்ப்பு உள்ளது. புதிய பிசினஸ் பார்ட்னராக சேரும் வாய்ப்புகளும் உருவாகும். நீங்கள் வைத்த இலக்குகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கண் தொடர்பான பிரச்சனைகளும் சரியாகும். இந்த காலத்தில் மற்றவர்களின் எண்ணங்களை எளிதாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும் திறன் உங்களுக்கு கிடைக்கும். கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். மனநிலையும் உளவியல் சுமைகளும் குறையும். வேலை பரப்பில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வாடகை வருமானம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. வீடு விரிவுபடுத்துதல், உள்ளமைப்பு மாற்றங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட இந்த காலத்தில் நிகழும். அஷ்டமத்திற்கு குருவின் பார்வை இருக்கும்போது பெரிய பாதங்கள் ஏற்படும் வாய்ப்பும் குறைவு. திடீர் நன்மைகள் கூட உருவாகலாம். எதிர்பாராத திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கலாம். அதே நேரத்தில் முகம் மற்றும் சுவாச தொடர்பான சிறிய உடல்நல பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. சில நேரங்களில் தாங்கள் தனியாக முடிவெடுப்பதை விட நம்பிக்கையானவர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவது வெற்றியை அதிகரிக்கும். குடும்பத்தினரின் ஆதரவு உறுதியாக இருக்கும். மொத்தத்தில் மகிழ்ச்சி அதிகம். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். விநாயகர் வழிபாடு இந்த காலத்தில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். அதனால் ஆன்மீகத்தில் சிறிது ஈடுபாடு காட்டுவது நல்லது. இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களிடம் உண்மையான வலிமை அவர்கள் பேசும் திறனில் மட்டும் இல்லை, அவர்களின் மனதில் இயங்கும் வேகமான பகுப்பாய்வு சக்திதான். எந்த சூழ்நிலையும் பார்த்தவுடன் அதன் பலவீனங்கள், பலங்கள் அனைத்தையும் கணக்கிட்டு எது சரி எது தவறு என்று உடனே முடிவு செய்யும் திறன் இவர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த வேகமான சிந்தனை சில நேரங்களில் தங்களை தாங்களாகவே சந்தேகப்பட வைக்கும். நான் எடுத்த முடிவு சரியா என்ற கேள்வி மனதில் தோன்றலாம். இது பலவீனமல்ல, அறிவு வளர்ச்சியின் அடையாளம். தங்களை தாங்களே ஆய்வு செய்யும் இந்த குணம் இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். மிதுனராசி ஆண்கள் பேசும் திறனிலும் செயல்பாட்டிலும் இயல்பான கவர்ச்சியை உடையவர்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் பொறுப்புடன் இருப்பார்கள். வெளியுகத்தில் சுதந்திர சிந்தனையாளர்களாக விளங்குவார்கள்.
பணியிடங்களில் புதுமையான யோசனைகளை முன்வைத்து மற்றவர்களை ஈர்க்கும் திறன் இவர்களை முன்னிலையில் நிறுத்தும். சில நேரங்களில் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் நிலைத்து நிற்க முடியாமல் புதியதை முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனால் அந்த முயற்சிகளே இவர்களின் அனுபவத்தை அதிகரித்து வாழ்க்கையை வளப்படுத்தும். மிதுனராசி பெண்கள் வெளிப்படையான மென்மையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் உறுதியான சிந்தனையை கொண்டவர்கள். பேசும் வார்த்தைகளில் நெளிவு, தெளிவு, நடையில் தன்னம்பிக்கை, முடிவுகளில் அறிவு இவை அவர்களின் அடையாளங்கள். குடும்பமும் தொழிலும் இரண்டையும் சமநிலைப்படுத்தும் திறன் இவர்களுக்கு சிறப்பாகும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் இருந்தாலும் அன்பை செயல்களில் காட்டுவார்கள். வாழ்க்கை துணைக்கு நண்பராகவும் ஆலோசகராகவும் இருப்பது இவர்களின் இயல்பு. இவர்களின் குழந்தை பருவமே இவர்களின் எதிர்காலத்தை முன்னே காட்டிவிடும். சிறு வயதிலேயே அதிக கேள்விகள், அதிக பேச்சு, அதிக ஆர்வம் இவை அனைத்தும் இருக்கும். இளமையில் கனவுகள் அதிகம். அதே நேரத்தில் எதை தேர்வு செய்வது என்ற குழப்பமும் இருக்கும். ஆனால் வாழ்க்கை முன்னேறும் போது அந்த குழப்பம் தெளிவாக மாறி தங்களுக்கான நிலையான பாதையை உருவாக்குவார்கள். அதுவே இவர்களின் உண்மையான வெற்றி பாதையை மாற்றும். முதிர்ந்த வயதில் இவர்கள் அனுபவம் பேசும் நிலையை அடைவார்கள். அவர்கள் கூறும் சொற்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமையும். நான் சந்தித்ததை நீ சந்திக்க வேண்டாம் என்று சொல்லும் ஞானம் அப்போது உருவாகும். மிதுனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் வெளியில் பார்த்தால் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதன் உள்ளே ஒரு ஆழமான கர்ம பாடம் இருக்கும். ஒரே விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலைகள், நம்பியவர்களிடமிருந்து வரும் மாற்றங்கள், நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேனா என்ற கேள்விகள் இவை எல்லாம் அவர்களை உள்ளார்ந்த தேடுதலுக்கு அழைக்கும் அனுபவங்கள். இந்த அனுபவங்களின் நோக்கம் வெளியில் தேடுவதிலிருந்து உள்ளே தேடச் செய்வது. வாழ்க்கை மீண்டும் மீண்டும் இவர்கள் முன் சில சூழ்நிலைகளை கொண்டு வந்து யோசிக்க வைக்கும். அதனால் இவர்களின் அறிவு மட்டுமல்ல, ஞானமும் வளர்கிறது. ஜோதிட நோக்கத்தில் பார்க்கும்போது மிதுனராசிக்காரர்கள் முந்தைய பிறவிகளில் அறிவு, தகவல் பரிமாற்றம், ஆலோசனை, தூதுவிடை போன்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதனால் இந்த பிறவியில் சொல், எழுத்து, தகவல், கற்றல், கற்பித்தல் ஆகியவற்றில் இயல்பான ஈர்வு உருவாகிறது. சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனம் கலங்குவது, பழைய நினைவுகளைப் போல தோன்றும் உணர்வுகள், எழுத வேண்டும் என்ற உள்ளார்ந்த இச்சை இவை அனைத்தும் அந்த முந்தைய அனுபவங்களின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த பிறவியில் அந்த அனுபவங்களை சரியான வழியில் பயன்படுத்தி பிறருக்கு உதவும் போதுதான் இவர்களின் ஆன்மீக வளர்ச்சி முழுமையடையும். மிதுனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. அது ஒரு பாடமாக வந்து போகும். அந்த தோல்விகள் இவர்களை உடைக்கி அல்ல, மாற்றி உருவாக்க வருகின்றன. ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பிறகும் இவர்கள் மேலும் கூர்மையான சிந்தனையுடன் எழுவார்கள். வெற்றி வந்தாலும் அதில் அதிகமாக மதிக்காமல் சமநிலையுடன் முன்னேறுவார்கள். இன்று கிடைத்தது சரி, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இவர்களை நிலைத்த பாதையில் வைத்திருக்கும். அதனால்தான் காலப்போக்கில் இவர்களின் வெற்றிகள் ஆழமாகவும் நீடித்ததாகவும் மாறுகின்றன. இது திடீர் வெற்றியில் அல்ல, அனுபவம், அறிவு, ஞானம் சேர்ந்து உருவாகும் நிலையான வெற்றி. மற்றும் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.